ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் கனவா வறுவல். இது நான் தேங்காய் பால் சாதத்துக்கு கூட செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இதுக்கு முந்தின வீடியோ அதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 400 கிராம் கனவாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இது தொலி உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். இது சிலவங்க தலையெல்லாம் போட மாட்டாங்க. எதனாலன்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சரியாக க்ளீன் பண்ணாததுனால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். 400 கிராம் கனவா எடுத்து சின்ன சின்னதாக நல்லா தொலி உரித்து க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் தொலி உரித்து நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வைக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். நல்ல மிளகு பொடி 3/4 டீஸ்பூனும், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1.5 டேபிள் ஸ்பூன், வத்தல் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். அப்புறம் நம்ம கேரளா ஸ்டைல் ஆனனால குக்கரில் தான் வைக்க போகிறோம். நல்ல வேக வைக்கிறதுக்காக தான் குக்கரில் வைக்கிறாங்க. இது 3 டைப் ஆஃப் குக்கிங் இருக்குது. 2 மினிட்ஸ் கம்மியான குக்கிங் இருக்குது. அது வெளிநாட்டில் தான் பண்ணுவாங்க, நம்ம பண்ண மாட்டோம். 2 மினிட்ஸ்க்கு மேலே பண்ணும்போது ரப்பரி ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரப்பரி ஆனதுக்கப்புறம் இன்னும் குக் பண்ணும்போது திரும்ப சாஃப்ட் ஆகும். அதனால தான் குக்கர் வைக்கிறது. இதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு அது பொட்டின உடனே கொஞ்சமாக உப்பு போடணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு. எதுக்காகனா பச்சை மிளகு போடும்போது அது பொட்டி தெரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆன உடனே பெரிய வெங்காயத்தை போடணும். பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அதுவும் சேர்ந்து கண்ணாடி பதம் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல்லு மாறின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அந்த பொடிகளை போடணும். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அந்த பொடிகளை போட்டு நல்லா வதக்கிடும். பச்சை ஸ்மெல்லு மாறுறது வரை நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு அது பச்சை ஸ்மெல் மாறினதுக்கப்புறமா தக்காளியை போடணும். தக்காளி போட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா தக்காளியும் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடணும். உப்பு போட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்றாகும்படியாக நல்லா வதக்கி எடுக்கணும். வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கனவாவை எடுத்து போடணும். போட்டு அது கொஞ்சம் வேக வைக்கணும். வேக வைக்கும்போது இந்த கனவாயில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி, நமக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா இது வறுவல் ஆனனால ரொம்ப கிரேவி தேவையில்லை, கொஞ்சமாக கிரேவி போதும். அதனால் கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கறிக்கு தேவையான உப்பையும் போடணும். முதல்ல 2 தடவை கொஞ்சமாக போட்டிருக்கிறோம். அதனால் பார்த்துட்டு தேவையான அளவு போட்டால் போதும். போட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசிலும், அதுக்கு வந்த உடனே சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு 2 விசில் வரும்படியாக வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் ஓப்பன் பண்ணணும். விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அப்படியே ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சுருக்கிற கனவாவை எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற நல்ல மிளகு, பெருஞ்சீரக பொடியை எடுத்து போடணும். போட்டு அதோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை வதக்கி எடுக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு இருந்தாலும், கிரேவியாக தேவைப்படுறவங்க இந்த அளவுக்கு இருந்தாலும் ஓகே தான். இல்லை ட்ரையாக வேணுன்றவங்க கொஞ்சம் கூட வதக்கி அதுக்கப்புறம் மேலே மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கனவா ரோஸ்ட்டு ரெடி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வேக வைக்கிறதுனால ரப்பரி ஆயிருமோன்னு பயப்பட வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாஃப்டாக தான் இருக்கும். இது நெய்ச்சோறு, தேங்காய் பால் சாதம், ஃப்ரைட் ரைஸு இதுக்கு கூடலாம் நல்லாயிருக்கும். ப்ளைன் ரைஸ்க்கு கூட ரசம், பருப்பு குழம்பு இந்த மாதிரி வச்சாலும் அதுக்கு கூட வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு கூட வச்சுருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம் இதுக்கு முந்தின வீடியோ தான், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.